ரொம்ப பயங்கரமாக பிடிச்ச ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவில் எனக்கு மனோபல் அண்ணன். ம் ஏன்னா அவர் ஒரு பாக்கெட் பேனா மாதிரி எனக்கு தூக்கி போட்டு கிளம்பிடுவோம் எல்லா ஷூட்டிங்கும். மனோபல் அண்ணன்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். ம் மனோபல் அண்ணன் வந்து கடைசியாக அவர் வந்து ஒரு காரை எடுத்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணார்லடா, ஒரு காருக்கு ஒரு டியூலாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணார் மனோபல் அண்ணன். உங்களுக்கு காரா? எனக்கு ஒரு கார் ரெடி பண்ணி ஒரு கம்பெனிக்கு எனக்கே தெரியாமல் ஒன்று பண்ணிட்டார் அவர். ஆ ஒரு கார் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு முறை ஒரு புது கார் ஒன்று எடுத்திருந்தார் மனோபல் அண்ணன். அது என்ன பண்ணோம், இதில் பொள்ளாச்சியில் இருக்கும்போது, பொள்ளாச்சி தானே, பொள்ளாச்சியில் இருக்கும்போது காரில் சுற்றி கூப்பிட்டு வந்தார். புது கார் வாடா அப்படின்னு உட்கார வச்சு கூப்பிட்டு போனார். ரொம்ப நல்லா இருக்குண்ணா அந்த கார். என்ன அடுத்து பார்த்தா ஒரு 3 நாளில் வந்து என் பேரில் புக் பண்ணிட்டுருக்காரு, ஆ கார் வாங்கி கொடுக்கணுன்னு. அதுக்கப்புறம் நான் மாட்டி கேட்டேன், நீ கம்மியாக நல்லா பண்ணாது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணேன். என் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. சில போலியான இந்த கேஸுகள் இதெல்லாம் வருது இல்லையா இப்போ சினிமா கூட நம்ம பேரில். இவர் இருக்கும்போது அது எல்லாத்தையும் தடுத்தார். இவர் மட்டும்தான் பேசுனார் நிறைய விஷயங்கள். ஆ பொய்யான இது எல்லாத்தையும் இவர் தான் உடைச்சார், மனோபல் அண்ணன் தான். ஓகே ஓகே. நிறைய சொல்லுவார் லைஃப்பில், நிறைய சேவ் பண்ணிக்கணும், ஓடணும், சினிமாவில் இதெல்லாம் வரும், எல்லாரும் பற்றி யாரும் ஒன்று சொல்லுவான், மறைமுகமாக தாக்குவாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல மனிதர். கடைசியாக வந்து குருவிகாரன் ஒரு படத்தில் கூட நடித்தார். அங்கே தான் அவரோட உடம்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பாதிச்சிருந்தார். இப்போ லாஸ்ட்டாக தான் நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஒரு 2 மந்த்து. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் மனோபல் அண்ணனை.